என் பேர் ஜெயராமன். இன்னைக்கு வந்து சேரீக்குள்ள ப்ளவுஸ் நம்ம வெட்ட போகிறோம். இந்த சேரீக்குள்ள ப்ளவுஸில் வந்து லைனிங் போட்டு வெட்டணும். இந்த லைனிங் வந்து எப்படி போட்டு முறையாக வெட்டலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் வந்து மெஷர்மெண்ட்டு அவங்க தரல, ஆனால் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி லைனிங் போட்டு ப்ளவுஸ் வெட்டலாம் அப்படின்றத வீடியோவை இன்னைக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸு நம்ம தைக்க போகிறோம். இதுதான் அந்த சாரீ. இதோட ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி கட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதான் லைனிங் துணி. இந்த லைனிங் துணியை நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துப்போம். இதை போட்டு மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம அப்புறமா கட் பண்ணுவோம். இதுதான் அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இவங்க வந்து கை கொஞ்சம் நீட் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதாவது இடுப்பு வந்து 1 இன்ச்சு குறைக்க சொல்லிருக்கிறாங்க. இதை பிரகாரம் நம்ம கட்டிங் பண்ணி தைக்கலாம். இதோட செஸ்ட் அளவு பார்ப்போம். கரெக்டாக ப்ளவுஸை உட்கார வச்சுக்கணும். இங்கே இழுக்காமல் உடம்புல எப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ப்ளவுஸை கரெக்டாக மடிப்போல் கரெக்டாக அந்த எல்லா பக்கமும் உட்கார வச்சுக்கணும். இதோட செஸ்டோட அளவு வந்து 20.6 இன்ச்சு. இதோட பேக்கோட லென்த் வந்து 13 இன்ச்சு. செஸ்ட் வந்து 20.6, பேக் லென்த் வந்து 13. பேக்கோட இடுப்பு அளவு வந்து 19. முதல்ல நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துப்போம். இவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட் கொடுக்கல. அந்த அளவு ப்ளவுஸ் பிரகாரம் தான் இவங்களுக்கு வந்து நம்ம தச்சு தர போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸ் பிரகாரம் நம்ம கட்டிங் பண்ணுவோம். முதல்ல துணியை நம்ம கரெக்டாக நேர்படுத்திக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சுக்குள்ள ஸ்கேலு. அதனால நம்ம இது அளவுகளுக்கு தேவையில்லை. இந்த 1.5 இன்ச்சு ஸ்கேல் போட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம். பேக்கோட மடித்து தைக்கிறதுக்கு பேக்கோட லென்த் வந்து 13. இதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு தையல் தைக்கிறதுக்காக. கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு மார்ஜின் வைக்க மாட்டாங்க, 1 சென்டிமீட்டர் தான் வைப்பாங்க. இந்த ஆர்டர் கடையிலலாம் வந்து 6 இன்ச்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா இன்ச்சு கணக்கில் வரும்போது அவங்க வந்து இன்ச்சு கணக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கார்மெண்ட் லைனில் வந்து சென்டிமீட்டர் ஃபாலோ பண்ணும்போது 1 சென்டிமீட்டர் தான் தையலுக்காக விடுவாங்க. இது சென்டர் பேக்கு, இப்படி கீறி விட்டுக்கலாம். இதோட பேக்கோட அளவு எடுத்துக்கலாம். பேக் டாட்டே இல்லை, இது அளவு ப்ளவுஸு. இதில் ஓவர்லாக் இல்லை, இங்கே ஓவர்லாக் இல்லை, அப்படியே தைச்சி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மிஸ்டேக்லாம் வரும்போது நம்ம அந்த மிஸ்டேக்கை நம்ம திருத்திக்கணும். நம்ம டாட்டுக்காக ஒரு 1 இன்ச்சு விடலாம், உள்ள துணிக்காக ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இதோட சென்டர் போட்டு டாட்டோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 5.25 ஒரு பாயிண்ட். இதில் வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு டாட்டோட ஹைட்டு. இப்போ பேக்கோட நெக் லைன் எடுத்துக்கலாம். நான் உங்கள்கிட்ட வந்து எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டுருப்பேன், பேக்கோட நெக் வெட்டும்போது இந்த லைனும் ஸ்ட்ரெயிட் ஒர்க் போடணும். அப்போ உங்களுக்கு நெக் வந்து தானாக உக்காந்துரும். இது லைன் கொஞ்சம் பெண்டாக தான் வரும், ஆனால் இது நீங்கள் இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கும்போது அது ஸ்ட்ரெயிட் வந்துடும், இது ஸ்ட்ரெயிட் வந்துடும். எடுக்கும்போது உங்களோட நெக் வந்து நெக்கோட அளவு வந்து தானாக கிடச்சிரும். உங்களுக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம். முதல்ல இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச், 2 இன்ச் இருக்குது. இங்கே நம்ம கழுத்து கொஞ்சம் போல்டாக வேணும், அதனால நம்ம இங்கேருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். போல்டாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஷேப்புக்குள்ளே ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை வச்சு அப்படி கரெக்டாக இப்படி மார்க்கிங் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவு, இந்த மார்க்கிங் விட்டுட்டு தான் நம்ம ஷோல்டரோட அளவு எடுக்கணும். ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். இங்கேருந்து ஷோல்டரோட அளவு பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த கையும் இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணிருக்குல்ல, அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங், அதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு தையல் பிடிக்கிறதுக்காக துணி விடுவோம், அதோட மார்க்கிங். இப்போ இது சைடோட அளவு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆர்மலோட அளவு கிடைச்சிரும். சைடில் இருக்குல்ல அதோட அளவு, இதுலேருந்து ஒரு 6 இன்ச் தையலுக்காக உங்களுடைய ஆர்மல் அளவு கிடைச்சிருக்கும். பாருங்க, 5 இன்ச்சு கிடைச்சிருக்கு. அதே 5 இன்ச்சு இங்கே மார்க்கிங் போட்டு
ஒரு கோடு போட்டுக்கலாம். 5.25. அதே 5.25 இங்கே எடுத்து மார்க்கிங் போட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து 1.25 இன்ச்சு இதுக்குள்ள சென்டர் இருக்குங்கள, சென்டரில் மார்க்கிங் போட்டுக்கணும். 2.25 4.5 வருது, 2.25. செஸ்ட் வந்து 20.5, அதாவது 20 அதில் வந்து பாதி 10.25. அங்காண்ட மார்ஜின் ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஆர்மல் ஊத்தில் செக் பண்ணிக்கலாம் ஆர்மல் எவ்வளோ வருதுன்னு. ஏன்னா வெட்டுறதுக்கு முன்னாடி எப்பயும் செக் பண்ணுறது நல்லது. ஆர்மல் வந்து 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சு இதில் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த தையலை நம்ம கணக்கில் வைக்கக்கூடாது. தையலுக்குள்ள மார்க்கிங் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம கணக்கில் வைக்கணும். இப்போ கரெக்டாக வருது 8 இன்ச்சு. ஆர்மல் 8, 8 8 16 ஆர்மல் சுற்றளவு. அதை பாதி 8, அது 8 இங்கே வருது. இதோட இடுப்பளவு வந்து 34, 34ல் பாதி 17. இதில் 3/4 இன்ச்சு டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸில் டாட் இல்லை, அதனால் 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். 9ல் இந்த 3/4 இன்ச்சு டாட்டு, இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம். ஏன் இந்த டாட் இந்த ப்ளவுஸில் வந்து பேக்கில் டாட் போடலன்னு தெரியல, இருந்து நம்ம பேக்கில் டாட் வைப்போம். இப்போ 5 ஒரு பாயிண்ட் நம்மளுடைய டாட் வந்து இங்கே வருது. இப்போ இதில் நம்ம ஒரு ஊசி வச்சு மார்க் போட்டுக்கலாம். இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு, கட் பண்ணிக்கலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிருப்பேன், மடித்து வெட்டுங்க. அப்போ இங்கே உள்ள துணி உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வெட்ட போகிறோம். இது வந்து மேட்ச் பண்ணுங்க. ஃப்ரண்டோட நெக் லைன் பார்த்துக்கலாம். இங்கேருந்து 7 இன்ச்சு வருது ஃப்ரண்டோட நெக் லைனு. தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கே 1/4 இன்ச்சு வேணும், இங்கே 1/2 இன்ச்சு வேணும். நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னு. இப்போட ஃப்ரண்டோட டாட்டோட ஹைட் பார்த்துக்கலாம். 9 இன்ச்சு வருது. இப்போ நெக்கை மார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கிங் பண்ணது இது கரெக்டாக பாருங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு, இங்கே நம்ம 2.25 வைப்போம். இதுலேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப். இங்கே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேலே விடுவோம். பட்டியோட அளவு இங்கே இதில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கிங்க்கு. இந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. டாட்டோட ஹைட் பார்த்துக்கலாம். ரெடி வந்து 2.25 இன்ச்சு கிடைக்குது. 2.25 கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின் 2.25. சென்டர்லேருந்து டாட்டோட வித் 2.5, இங்கேருந்து 2.5. டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சு வருது. இது டாட்டோட சென்ட்ரு இங்கேருந்து 2.25, இங்கேருந்து 2.25, இங்கேருந்து 2.25. டாட்டோட வித் வந்து இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு. இதில் நேராக லைன் போட்டுக்கலாம். ஷேப்பாக மார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு சொன்னல, இங்கேருந்து 1/2 இன்ச்சு வைக்கணும். இங்கேருந்து 1/4 இன்ச்சு நேராக கிராஸாக ஒரு லைன் வரும். 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 6.5 வச்சுக்கோ. கீழே ஒரு மார்ஜினுக்கு 1/2 இன்ச்சு 7 இன்ச்சு வச்சுக்கோ. இடுப்போட அளவு ஃப்ரண்டில் இது 7 வருது, இங்காண்டு 7.5 வருது. இது வந்து பிரித்து விட்ருக்காங்க ஒரு சைடில், அதனால் நம்ம வந்து 7.5 இன்ச்சு எடுத்துக்கோம். 7.5னாக்கா இதில் ஒரு 2.25, இதில் ஒரு 2.25, 7.5. இங்கேருந்து நேராக
கொஞ்சம் ஷேப் வேணும்னாக்கா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கலாம்னா, ஷேப் கொஞ்சம் குறைவா இருக்குது. இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே வரணும். இங்கேருந்து 1 இன்ச்சு கேப் வரணும். தவறாக வச்சுருக்குறாங்க. 1 இன்ச்சு கேப்பு. இங்கேருந்து 1/2 இன்ச் ஆர்மோல் லைன்லேருந்து பார்த்தீங்களா? ஷேப் எங்கேயாவது இருக்குங்களா? ஷேப் இல்லவே இல்லை. இதில் ஒரு நாட்ச் போட்டுக்குவோம். டாட்டில் ஒரு நாட்ச் போட்டுக்குவோம். இந்த ஆர்மோல் டாட்டில் ஒரு நாட்ச் போட்டுக்குவோம். சென்டர் ஃப்ரண்டில் ஒரு நாட்ச் போட்டுக்குவோம். இதில் வந்து ஊசியால் ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்டை கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கலாம். டாட்டை மடித்து கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டாட் வந்து இழுக்காது. இப்போ ஃப்ரண்டை கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணணும். மடித்து தைக்கிறதுக்காக இது. ஸ்லீவோட லென்த் வந்து 9 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. 9 இன்ச்சு ஸ்லீவோட லென்த்து, 6 இன்ச்சு தையலுக்காக. அதே மார்க்கிங் தான் இங்கே எடுத்துக்கணும். ஸ்லீவோட ஓப்பன் பார்த்தீங்கன்னாக்கா 5 இன்ச்சு ஓப்பனிங்கு, இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. இந்த ஸ்லீவோடு நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது இதுக்கும் 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு. இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். கையோட பிசாப் அளவு 6 இன்ச்சு 6, அதாவது ஆர்மோல் வந்து 8 இன்ச்சு. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 7.5 இன்ச்சு வரும். அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். 6 இன்ச்சு. இதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க்கிங்க்கு. கரெக்டாக 8 இன்ச்சு வருது ஆர்மோல். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, இந்த ஃபோல்டிங்கில் வந்து மடித்து தான் வெட்டணும் எப்பயுமே. பிகினர்ஸ் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி வெட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து துணி இழுக்காது. நான் ஃபோல்டு பண்ணி இப்படி வெட்டினாக்கா இந்த துணியோட அளவு எப்படியோ அவ்வளோ துணி எனக்கு இங்கே கிடைச்சிரும். ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது இந்த லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே ஃபோல்டு பண்ணி வெட்ட சொல்கிறது. பிகினர்ஸ்க்காக இந்த லைன் போடுறேன். நான் வெட்டுறதா இருந்தால் நேராக வெட்டுருவேன். இது ஃப்ரண்டோட சைடு. ஃப்ரண்ட் பட்டி வெட்டலாம். ஃப்ரண்டோட இடுப்பு வந்து 7 இன்ச்சு இருந்து, ஃப்ரண்டோட பட்டி ஹைட்டு வந்து 3 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் 2.25, 1/4 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுக்கலாம் முதல்ல. இது வந்து 3 இன்ச்சு. 3 மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின், 3.5. இங்கேருந்து நமக்கு 2.25, மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின். இப்போ இதோட அளவு வந்து 2.25. இங்கேருந்து நம்ம 2.25 மார்க்கிங் பண்ணிட்டு, இதோட ஹைட் 2.25, 2.25 ஒரு 1/2 இன்ச்சு, 2.25, இங்கேருந்து 2.25. இது ஏன் நான் வச்சுருக்கேன்னாக்கா கீழே நம்ம மடித்து தைப்போம்ல, அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு மார்ஜின். இப்போ இங்கேருந்து இதுக்குள்ள ஷேப் எடுத்துக்கலாம். இங்கேருந்து இதுக்குள்ள ஷேப் எடுத்துக்கலாம். பேக்கை நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இது ஒரு 2.25, இது ஒரு 7.5.
இந்த மார்ஜின் வந்து கீழே உள்பக்கமாக மடித்து தைக்கிறதுக்காக இந்த இடத்துல தான் டாட் உட்காரும். ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் பட்டி, பட்டன் பட்டி, காஜ் பட்டி எடுத்துக்கலாம். பட்டன் பட்டி ஒரு 2.25 எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இதுல நம்ம காஜ் பட்டி எடுத்துக்கலாம். காஜ் பட்டி 2 இன்ச்சில் காஜ் பட்டி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு மடித்து தைக்க 1/2 இன்ச்சு அட்டாச் பண்ண 1 இன்ச்சு உங்களுக்கு காஜ் பட்டி கிடைக்கும். ப்ளவுஸ் வெட்டிட்டு மிஷின்கிட்ட போகும்போது எல்லாமே கரெக்டாக இங்கேருந்தே வெட்டி எடுத்துகிட்டு போகணும். மிஷினில் போட்டு அதிகமாக எதுவும் வெட்டக்கூடாது. இப்போ நெக் லைனுக்காக இந்த கிராஸ் பட்டி போட்டுப்போம். இது நெக் லைனுக்கான பட்டி. இப்போ இதை அப்படியே போட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து வழவழப்பான துணி. இதில் உங்களுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் லைனிங் துணி வந்ததுனால லைனிங்கில் கட் பண்ணிக்கிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பேக் எடுத்து இப்படி போட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை நாம் இந்த லைனிங் வெட்டின மாதிரி வெட்டக்கூடாது. அதுலேயே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டு வெட்டணும். நீங்கள் துணியை மேலே துணி வச்சு தைக்கும்போது இங்கே இழுக்காது, இழுத்தாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே சைஸில் வெட்டி எடுத்தீங்கன்னாக்கா இந்த மெயின் ஃபேப்ரிக்கை இதை நீங்கள் வச்சு தைக்கும்போது இந்த துணிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது காட்டன் துணி, இது வந்து கொஞ்சம் நைலான் துணி மாதிரி இருக்கும். இது இழுக்காது, இது வழவழன்னு இழுக்கும். அப்போ ரெண்டுக்கும் மேட்ச் ஆகாது. இதை நீங்கள் பெருசாக கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது மேலே போட்டு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துக்கும். அதனால தான் இப்படி வெட்டணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ உங்களுக்கு சென்டர் தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு மேட்ச். இது அப்படியே போட்டு அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு மனசில் டவுட் வரும், என்ன மெயின் ஃபேப்ரிக் ஒரு கலராக இருக்குது, லைனிங் ஒரு கலராக கேட்பீங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க லைனிங் எனக்கு இதே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு லைனிங் இந்த கலர் போடுறான். அவங்க தான் இந்த லைனிங் வாங்கி கொடுத்தாங்க. மெயின் ஃபேப்ரிக் இது. இது மாதிரி நீங்கள் வெட்டி லைனிங் வெட்டி இது மாதிரி பாடி வெட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து துணி இங்கேயும் இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்படிதான் வெட்டணும். இதுதான் முறை. விருப்பப்படி சேமாக வெட்டிக்கலாம். இந்த லைனிங் துணி வேறு பாடி துணி வேறுன்றப்போ உங்களுக்கு வந்து வித்தியாசம் படும். இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் துணி விட்டு வெட்டிக்க வேண்டியது தான். துணி வெட்டும் போதே உள்பக்கம் மார்க்கிங் பண்ணுறங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் தைக்கும்போது. அது பிகினர்ஸ்க்கு வந்து அதிகமாக கன்ஃபியூஷன் ஆகும், எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம சிலி வெட்டி வேண்டியது தான். இந்த லைனிங் வந்து இந்த புடவை கலரு, ஆனால் அவங்களுக்கு தெரியாது ப்ளவுஸ் இந்த கலர்னு. அதனால் இந்த கலர் வாங்கிட்டு வந்துட்டாங்க லைனிங்கு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த கலர் வந்து இதில் உட்காராதுன்னு சொன்னேன். இருந்தும் பரவாயில்ல, எங்களுக்கு இதே துணி போட்டு கொடுங்க, இதுக்கப்புறம் நான் எங்கே போய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பாடிக்கு இந்த லைனிங் போடுறான். உங்கள் மனசில் சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கலருக்கு இந்த கலர் தான் லைனிங் போடணும். கஸ்டமர் இப்படி கேட்குறாங்க, என்ன பண்ண விடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங்கோட வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ள ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். லைனிங் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு.